நான் திருமணம் செய்தால் ஒரு ஊழியக்காரனை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து அவங்க அண்ணனை ஊழியக்காரனா நீ ஆயிடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இவங்கள சொன்னது கிடையாது. நீ ஊழியக்காரனை போய் கட்டிக்கோ, நீ ஊழியக்காரியா மாறிடு அப்படின்னு சொன்னது கிடையாது. அண்ணனை மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் எனக்குள்ளே நான் ஊழியக்காரனை ஒரு திருமணம் பண்ணிக்கினேன், அவங்களுக்கு நான் கூட இருந்து நானும் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்னை பெண் கேட்க வந்தாங்க. அவங்க ஒரு ஊழியக்காரர் தான். ஆனாலும் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நான் ஒரு சர்ச்சை கட்டணும், அதுக்காக 1 கோடி எனக்கு தேவை, உங்களுக்கு நீங்கள் வரதட்சணையாக அந்த 1 கோடி கொடுத்தீங்களன்னா நான் வந்து உங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோவை ஹேனா கேப்ரியல் சொல்கிறாங்க, வாங்க பார்ப்போம். எனக்கு ஒரு ஊழியக்காரன் வேண்டும் சொல்லி ஆண்டவருக்கு நான் வாழ்க்கை அர்ப்பணித்தேன். ஏன்னா எங்கள் அம்மா சின்ன வயதுலேருந்தே எங்கள் அண்ணனுக்கு சொல்லுவாங்க, நீ 3 ஆண்டுகள் கடித்து பிறந்தனால முதல் பிள்ளை கத்தருக்குன்னு நான் ஒப்பு கொடுத்தேன், நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயதுலேருந்தே நீ ஊழியக்காரனாக தான் போகுவேன். ஆனால் எனக்கு அப்படி சொன்னதில்லை. ஆனால் எனக்குள்ள ஒரு வாஞ்ச, அண்ணன் ஊழியம் செய்தால் நம்மளும் கத்தருக்காக ஊழியம் செய்யணும். அப்போ ஊழியம் செய்யணும்னு வாஞ்சையோடு நான் காத்திருந்தேன். ஆண்டவரே, ஊழியக்காரராக எனக்கு ஒரு கணவனை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நான் ஜெபித்து என் லைஃப்பை நான் அர்ப்பணிச்சுட்டேன். ஆண்டவரே எனக்கு தாங்கணும் போது ஒரு ஊழியக்கார குடும்பம் என்னை பெண் கேட்கும்படியாக வந்தாங்க. பெண் கேட்கும்படியாக வந்தபோது அவங்க கேட்ட காரியம் இல்லை, பெண்ணை பிடிச்சிருக்கு, ஆனால் என்ன வேணும்னா எனக்கு ஒரு ஆலயம் கட்டணும், அந்த ஆலயத்துக்கு 1 கோடி கொடுப்பீர்களா, இதான் வரதட்சணை. இப்படி ஹேனா கேப்ரியல் அவளோடு திருமணம் ஆகிறதுக்கு முன்னால காத்திருந்த போது ஒரு ஊழியக்காரர் வந்து 1 கோடி ரூபாய் கேட்டுக்கிறார் பாருங்க. அப்போ அந்த ஊழியக்காரங்க தான் ஊழியம் செய்யணும்னா மற்றவர்கள்கிட்ட பணம் வாங்கி தான் ஒரு ஊழியத்தை ஒரு கட்டிட சபையை கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. தாங்கிட்ட பணம் இல்லைனாலும் வருகிற நாம் கட்டிக்க போகிற திருமணம் செய்து கொள்ள போகிற பெண்களிடம் கேட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துக்குது பாருங்க அந்த பாஸ்டருக்கு. இப்படியெல்லாம் வந்து ஊழியம் செய்யணும்னு ஒரு தேவையா இதெல்லாம்? இப்படி ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் போயினுக்குது. இந்த கட்டிட சபைகளை இந்த பைபிள் வந்து கட்டிக்கோ அப்படின்னு சொல்லலை. சபை என்பது நம்முடைய சரீரதான் சபை. அதை இந்த கிறிஸ்தவர்கள் ஒருவர் கூட புரிந்து கொள்ளவில்லை. இந்த நாம் சம்பாதிக்கும் காசு எல்லாத்தையுமே இங்கே வீணாகி போகுது. யாரை வச்சு? இயேசு கிறிஸ்துவை வச்சு சபையை கட்டுறான். சபையை கட்டிட்டு அதுக்கு கட்டுறதுக்கு காசு நம்ம கிட்ட தான் வாங்குறாங்க. மற்ற செலவுகளுக்கும் கரண்ட் பில்லு கூட நம்ம கிட்ட காசு வாங்குறோம். ஏசிக்கு காசு வாங்குறாங்க. ஒவ்வொரு தேவைக்கும் அந்த சர்ச்சில் டிவி வைக்கணும், பெரிய வசதிகளை செய்யணும், ஒரு லிஃப்ட் போடணுன்னா கூட எல்லாருக்கும் சபை மக்கள் இருந்து காசை வாங்குறாங்க இன்றைய பாஸ்டர்கள். இப்படி தான் போயிடுது இன்றைய கிறிஸ்தவம். இந்த பைபிளானது ஒரு கட்டிடத்தை கட்டிக்கோ, அங்கே போயிட்டு எல்லாருடைய காசை வாங்கி அவங்களையும் ஏழையாக்கிட்டு நீ பணக்காரன் ஆகிடு அப்படி சொல்லலை இந்த பைபிள். ஆனால் இங்கே நடக்கிற இந்த பைபிளை வைத்து, இயேசு கிறிஸ்துவை வைத்து, இந்த வசனங்களை வைத்து இவங்க இந்த பாஸ்டர்களை என்னென்ன செய்கிறாங்க பாருங்க. மற்றவர்கள் வாழ்க்கையில விளையாடுறாங்க, வேற எதுவும் செய்யலவங்க. என்ன பண்ணுறாங்க? மற்றவர்கள் வாழ்க்கையில அழிக்கிறாங்க. வசனங்களை வைத்து, வேதத்தை வைத்து மனிதர்களுடைய வாழ்க்கையை விளையாடுறாங்க இவங்கெல்லாம் பாருங்க. ஒரு பெண் பார்க்க வந்தால் 1 கோடி தரையா, நாங்கள் சர்ச்சை கட்டணும், நான் பெரிய பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு வரதட்சணையாக கேஷாக கேட்குறாங்க பாருங்க. 1 crore கேஷ் கொடு அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. வெட்கத்தை விட்டு அசிங்கமாக இல்லை இதெல்லாம்? இப்படியா பாஸ்டர் ஆகணும்? அதுதான் பைபிள் சொல்லுது. இந்த பாஸ்டர் எனக்கு தேவையில்லை, இந்த கட்டிட சபை எனக்கு தேவையில்லை. இந்த கட்டிட சபை இருந்தால் இந்த பாஸ்டர்கள் வந்து இப்படியெல்லாம் தான் பேசுவாங்க, அவங்க சிந்தனை எல்லாம் சீர்கட்டு தான் போயிடும், மற்றவருடைய வாழ்க்கை கிடம் இந்த கட்டிட சபைகளால். அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தால் அதனால இந்த கட்டிட சபையை பைபிள் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இவர்கள் ஒரு ஏதோ ஒரு ஞானத்தால், அவங்களுடைய சுய புத்தியால் இப்படி பண்ணுறது, அவங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு, தன் பெருமையை உயர்த்திக்கிறதுக்கு, தன்னுடைய பிழைப்பை நடத்துக்கிறதுக்கு தான் இந்த கட்டிட சபையை ஒவ்வொருத்தரும் ஆரம்பிக்கிறது. நம்ம சுகமாக இருக்கணும், நம்ம இப்போ பிரசங்கம் பண்ண 4 பேர் வந்து கேட்கணும், அவங்களுக்கு ஏதோ பேசணும், அவங்களுக்கு பயனில்லாத விஷயத்தான் பேசுகிறாங்க இன்றைய பாஸ்டர்கள். பைபிள்லேருந்து ஒரு பயனுள்ள விஷயத்தை கூட இவங்க பேசுறது கிடையாது. இதுக்கு ஒரு கட்டிட சபை தேவை. மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு, உள்ள வச்சு உட்கார வச்சு கெடுக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு கட்டிடம் தேவை. இந்த சிஸ்டர் பாருங்க, ஹேனா கேப்ரியல். அதுக்கப்புறம் தான் கேப்ரியல் ஆவடி ஏசியா சர்ச்சு தாமஸ் ராஜ் போயிட்டு இந்த ஹேனா கேப்ரியலை திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு. இப்போ பாருங்க, ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்து எப்படி இவங்களை கொண்டு வந்து விட்டுச்சு பாருங்க.
ஆனால் ஏனா கேப்ரியல் வந்து திருமணம் ஆகும்போதே கேப்ரியல் வந்து நல்ல கோடீஸ்வரனாக தான் இருந்தார். அவருடைய அப்பா ஊரில் இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கி தன்னுடையதாக்கின்னு பெரிய கட்டிட சபையில் கட்டி பல கோடிகள் லட்சங்களை கையிருப்பாக வச்சிருந்தார். அதில் இந்த அம்மா தப்பிச்சிட்டாங்க. அப்போ இங்கே வந்து ஒரு சுகமாக வாழ்க்கையை இந்த ஹேனா கேப்ரியல் வாழ்ந்துங்கிறாங்க. இந்த கட்டிட சபையை வைத்தும் கடவுளை வைத்தும் இயேசுவை வைத்தும் பைபிளை வைத்தும் இந்த உலகத்தில் நடந்துங்கிற நிகழ்ச்சிகளை நீங்களே பாருங்கள். இவற்றால் நமக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்குதா? நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை இந்த கட்டிட சபைகள் தீர்த்து வைக்குதா? நம்முடைய உடலில் உள்ள வியாதிக்கு இந்த பாஸ்டர்கள் ஏதாவது ஒரு தீர்வு சொல்கிறாங்களா? அப்படி ஒன்றும் கிடையாது. அவங்க வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, காணிக்கை வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேதனை எல்லாம் வலியெல்லாம் அனுபவிக்கிறது நம்ம தான். இந்த நிலைமை தான் போயிருக்கு இன்றைய கிறிஸ்தவர்களுடைய நிலைமை. இது மாற வேண்டும் நண்பர்களே. இதை ஹேனா கேப்ரியல் பண்ண ஒரு தவறான சிந்தனையிலால் இப்படி ஆவடி சர்ச்சில் வந்து என்னமோ உலகத்தில் இல்லாத ஒரு நன்மையெல்லாம் நல்ல விஷயத்தை மக்களுக்கு சொல்லிட்டு போகிறோன்ற ஒரு நினைப்பில் நானும் பாஸ்டர் ஆகணும், நானும் பாஸ்டருக்கு மனைவியாக வந்து பாஸ்டர் அம்மா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு நினைப்பில் இன்னைக்கு ஆவடி ஏசிய சர்ச்சில் வந்து உட்காந்துன்னு பிரசங்கம் பண்ணிங்கிறான். இந்த புத்தகத்தை கேட்டவங்களுக்கும் பயனில்லை, சொல்கிறவங்களுக்கும் பயனில்லை. வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஓயலை. இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை குறிக்குது, நம்முடைய அன்றாட வேலைகளை குறிக்குது. இந்த வசனங்கள் வேதம் என்றது என்ன சொல்லுது? அன்றாட வேலைகளை செய்ய, அதுவே வேதம், அதுவே வசனம், வாழ்க்கையே வசனம், வேலைகளே வசனம் அப்படின்னு இந்த வசனங்கள் கதறிக்கொண்டு இருக்குது. அது இந்த ஹேனா கேப்ரியலுக்கும் தெரியாது, அவருடைய ஹஸ்பண்ட் கேப்ரியல் தாமஸ் ராஜுக்கும் தெரியாது. இப்படிதான் போயிட்டு இருக்குது இன்றைய கிறிஸ்தவம். இந்த ஒரு தேவையில்லாத விஷயம் தான் ரொம்ப ஒரு உற்சாகமாக செய்கிறாங்க. மதர்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. இவங்க லேடிஸ் எல்லாம் வந்து பாஸ்டர் அம்பாங்கெல்லாம் வந்து மதர்ஸ் மீட்டிங் இப்படி தான் அந்த வயதானவங்களை கூட்டி மீட்டிங் வைக்கிறது இவங்களுடைய வேலை. அவர் வந்து சண்டே சர்ச்சு நடத்துறது யார்? கேப்ரியல் தாமஸ் ராஜாவோட வேலை. அதுக்கப்புறம் காணிக்கை வாங்கிறது, இப்படி அந்த மாதிரி வேலையில் அவர் செய்வார். இவங்க இப்படி இந்த மாதிரி ஒரு நன்மையை நமக்கு இவங்க செய்தது கிடையாது. நம்மளை ஃப்ரீயாக விட்டாவே நம்ம நல்லா இருப்போம். இவங்க எதாவது சொல்லாத இருந்தாவே நம்ம நல்லா இருப்போம். இவர்களுடைய ஆலோசனை கேட்காது இருந்தாவே நாம் நல்லா இருப்போம். அதுதான் நடக்கிற வேலை. இவங்க ஒன்றும் நமக்கு பயனுள்ள விஷயத்த ஒன்றும் சொல்லலையே. நம்ம சொந்த வீட்டுக்கு எதனா வழி சொன்னாங்களா? இல்லை பேங்க் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு எதாவது வழி சொன்னாங்களா? அப்படி ஒன்றும் கிடையாது. அவர்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரவும், அவர்களுக்கு சொந்த வீடு இருக்கவும், அவருடைய சுகபோகத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். நண்பர்களே, இந்த வேலை தான் எல்லா பாசமும் நடத்தின்னு இருக்காங்க. இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், நம்முடைய சந்ததியை, நம்முடைய தலைமுறைகளும் பிள்ளைகளும் செழிப்பாகவும் அறிவில் ஞானத்திலும் வளர்ந்து ஆரோக்கியத்திலும் சிறந்திருக்க நாம் பாடுபட வேண்டும். அந்த வேலையை தான் செய்ய சொல்லுது இந்த பைபிள். உன்னுடைய பாடியை சரியாக பார்த்துக்கோ, உன்னுடைய பாடியை நல்ல கண்டிஷனாக வச்சுக்கோ, உன்னுடைய பாடியில் உள்ள உடம்பில் உள்ள கண்களை நல்லா பாதுகாத்துக்கோ, வாயில் உள்ள பற்களை பாதுகாத்துக்கோ, சரீரத்தில் உள்ள சக்தி குறையாத பார்த்துக்கோ. சேவிங் யுவர் எனர்ஜி அப்படின்னு இந்த பைபிள் சொல். சேவ் யுவர் எனர்ஜி அப்படின்னு இந்த பைபிள் சொல்லுது. அதை இந்த ஹேனா கேப்ரியல் அவர்களும் கேப்ரியல் தாமஸ் ராஜா அவர்களும் அவருடைய அப்பா தாமஸ் ராஜாவும் ஒருத்தர் சொன்னது கிடையாது. இந்த பைபிள் ஒரு புரியாத புதிர் புத்தகம். இது இவர்களுக்கெல்லாம் புரிஞ்சிடாது. அது நான் தான் பாஸ்ன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த பைபிள் புரிஞ்சிடாது. இது ஒரு காலகட்டம். இது அந்த காலத்தில் தான் இது விளங்கும். அதனால் இந்த பைபிள் ரகசியத்தை தான் நான் சொல்லிங்கிறேன். மனிதனுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அந்த வேதத்திலிருந்து நான் சொல்லின்னு இருக்கேன். அதை கையாண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தி நல்லா சந்தோஷம் சமாதானமாக நீடித்து வாழ இந்த வேதம் வழி சொல்கிறது. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.